பராசக்தி பரவுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்கிறேன். பராசக்தி எப்படி இருந்தது? ஸோ படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தா 1960s தமிழ்நாட்டில் ஹிந்தியை வந்து ஒரு ஆட்சி மொழியாக கம்பல்சரியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த டைமில் அதை எதிர்த்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் புறநானூறு கேங். அவங்க சேர்ந்து இந்த திணிப்புக்கு எதிராக வந்து போராடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த போராட்டத்தின் விளைவாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு படம். இந்த ஒரு படத்தில் இவங்க யூஸ் பண்ண அந்த ஒரு கேரக்டர்ஸ், அந்த ஒரு வேர்ல்டு எல்லாமே ரொம்ப லைஃப் இன்சிடென்ட்ஸ் நமக்கு காமிக்கிற விதமாக சூப்பராகவே இருந்தது. 1960s அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ல்டை பில்ட் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவ் அதுதான். 1960s காலகட்டங்களில் எப்படி இருக்குமோ அதை அந்த அளவு காமிக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே செட் பண்ணி நிறையா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபீல் நமக்கு படத்துலையுமே கொடுத்தது. அந்த ஒரு வேர்ல்டுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் எல்லாத்தோட கேரக்டரைசேஷனுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பவர்ஃபுல்லாக இருந்தது. அதில் எஸ்பெஷலி தனித்தனியாக பார்க்கணுன்னா அதர்வா கேரக்டர்லாம் ரொம்பவே சார்மிங்கான கேரக்டர். வெவ்வேறு படங்களில் அதர்வாவை நல்லா யூஸ் பண்ணுங்கிற ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுச்சு. இப்படிப்பட்ட வில்லனிசம் இருக்காட நம்ம ரவிமோகனுக்குள்ளார அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட கொடுத்தது. அந்த வில்லனிசம்ங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. எப்படி ஒரு ஹீரோக்கே எதிராக ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் இருக்கணுமோ அதை ரவிமோகன் சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 1 கோடி பேருக்கு கேட்குற மாதிரி சுடுவோம். அடுத்து ஷீலாவோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் மாதிரியே தெரியல. இந்த ஒரு படம் ஒரு சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு படத்தில். சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லணுன்னா, சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபன் காமெடியான படங்களை பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு படம் வந்து எமோஷ்னலி சென்சிட்டிவான ஒரு படம். இந்த ஒரு படத்தை அவர் ஹேண்டில் பண்ண விதமும் அந்த ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இந்த ஒரு படத்தை தூக்கி எலவேட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். ஜி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே எலிவேட் ஆகிற பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் யூஸ் பண்ணப்பட்ட எல்லா விதமான ட்ராக்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ஒரு வேர்ல்டுக்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரியான அந்த ஒரு பிஜிஎம்ஸை வந்து கொடுத்துருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஸ்டோரிக்குள்ளே போல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தான் அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறாங்க. அது வரைக்குமே நமக்கு வந்து கொஞ்சம் லேக தெரியற மாதிரி இருந்தாலும் அது பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணல படத்தை. ஃபஸ்ட் ஹாஃபோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸும் அந்த ஒரு இன்ட்ரோவும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்பவே எங்கேஜிங்காக ஃபாஸ்ட்டாக போச்சு. அதுலேயுமே லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒரு சில கேமியோஸும் இருக்குது. அதுவே ரொம்பவே சர்ப்ரைசிங்காக பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ டோட்டலாக சுதா கங்காரோட அடுத்த ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இந்த ஒரு படைப்பு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த ஒரு படத்துக்கு என்னோட ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 கொடுப்பேன். இந்த படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ்.